அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 1:14 அந்த கடைசி பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம யாரையாவது நேசிக்கிறோம், ஒரு நம்ம பிள்ளைகள நேசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்குவோம்ல. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கு, என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்குவோம். ஆனா, ஆண்டவர் நம்மள நேசிக்கிறார். அவர் நேசிக்கும்போது நம்மள பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம, நம்முடைய தேவைகள சந்திப்பது மட்டும் இல்லாம, நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். அது என்ன அப்டின்னா, ஒரு மகா பெரிய ஒரு ஆழமான ஒரு அன்பு. அந்த அன்புனால தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, "இவங்க என்னுடையவங்க. இவங்கள நான் எனக்காக தெரிந்து கொண்டேன்" அப்டின்னு சொல்லி, நம்மை ஆண்டவர் வைராக்கியமாய் நேசிக்கிறார். ஹalleluya! இந்த தீர்க்க தரிசனத்த சகரியா எழுதும்போது, எருசலேமினுடைய ஆலயம் இடிந்து கிடக்கிறது. சூழ்நிலை சரியில்ல. எல்லாருமே சிறையிருப்புலேருந்து வந்திருந்தாங்க. ஆனா, எல்லாமே இடிந்து கிடக்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா, ஆண்டவர் வெளிப்புறத்த பார்க்கல. உள்ளான காரியத்த ஆண்டவர் பார்க்கிறார். அவர் நமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். நம்முடைய வெளி தோற்றத்தல்ல, நம்மோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை பார்த்து தான் சொல்றாரு, "உங்களுக்காக நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு" சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை கூட இந்த எருசலேமை போல இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் உடைந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. நம்மளையே நம்ம சில நேரம் மறந்துருவோம். ஆனா ஆண்டவர் நம்மள மறக்க மாட்டார். தேவனுடைய வைராக்கியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அவர இறுக பிடித்துக் கொள்றத விட, அவர் நம்மள அப்படி இறுக பிடித்துக் கொள்றாராம். இதான் தேவனுடைய வைராக்கியம். யாக்கோபுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் நெறைய தப்பு செஞ்சான். அண்ணனை ஏமாத்துனான், தகப்பனை ஏமாத்துனான். அதனால வனாந்தரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. வனாந்தரத்துல தனியா இருக்கிறான். தனியா இருந்து ஒரு கல்ல எடுத்து தலணையா வச்சு அவன் படுத்திருக்கும்போது, ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்துல தரிசனமானார். மேலாக நின்று சொல்றாரு, "நான் உன்ன காப்பாத்துவேன். நான் உன்ன பாதுகாப்பேன். நான் உன்னுடைய தேவைகள சந்திப்பேன்னு சொல்லிட்டு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு" சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார். இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் யாக்கோபு தன்னுடைய இந்த சூழ்நிலைய தான் பார்த்தான். ஆனா ஆண்டவர் அவனுடைய எதிர்காலத்தை பார்த்தார். அதேபோல கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். ஆமென். அதேபோல பேதுருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, 3 முறை கர்த்தர மறுதலிச்சான். 3 முறை ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக அவனால நிற்கக்கூட முடியாமற் போயிற்று. இப்ப அந்த தோல்வி அவனுக்கு ஒரு பெரிய மொ அவனுக்கே ஒரு பயங்கர ஒரு வருத்தத்த உண்டாக்கி, ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணிட்டான்னா, பழைய தொழிலுக்கு மீன் பிடிக்க போயிட்டான். ஆனா ஆண்டவருடைய அன்ப பாருங்களேன். அவன் மேல அவ்ளோ வைராக்கியம் கொண்டிருந்தபடியினால, அவனுக்காக கரையில ஒரு நல்ல மீன்கள அவர் சுட்டு, அவன வர வச்சு, அவனுக்கு அத கொடுத்து, அவனிடத்துல கேட்கிறார், "நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா?" நீ இப்படி பண்ணன்னு சொல்லி அவன சுட்டி காட்டல. ஆண்டவர் அவனை நேசிக்கிறார் என்பத அவனுக்கு வெளிப்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவ்ளோ அன்பு பாராட்டினவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் நமக்காக வைராக்கியமாய் ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். நம்மை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறபடினால, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்ளோ சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும். இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எருசலேமை நேசித்தது அதன் அழக பார்த்தல்ல. அதேபோல பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் அல்ல. நமக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை பார்த்துதான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இன்றைக்கும் நமக்காக அவர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிற தேவன். இத மறந்துறாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி அவ்வளவுதான், நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிக் கொண்டிருந்தாலும், என் ஆண்டவர் சரியான நேரத்திலே நீர் நிறைவேற்றுவதற்கு நீர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இடிந்து போய் கிடக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் நீர் கட்டி எழுப்புவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்? இதான் முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.